Hi viewers, first of all எல்லாருக்கும் happy new year. Mr. RRK cooking channel நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா நியூ இயர்க்கு எப்படி கேக் செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். சுவையான கேக் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியானது. இதுக்கு குக்கர் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. எல்லாரும் இன்னைக்கே செஞ்சு நியூ இயர் கொண்டாடுங்க. சாக்லேட் ஃப்ளேவர் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. வீட்லேயே செஞ்சிடலாம், ஈஸியாக செய்யக்கூடிய. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவராக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பாதி லெமன், காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். நெய், நெக்ஸ்ட் ஜீனி எடுத்துருக்கேன். வாங்க வீட்டிலேயே எப்படி கேக் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். இதில் நம்ம அந்த பிஸ்கெட்டை உடச்சி போட்டுக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஈனோ கூட சேர்த்துக்கலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கார்னர்லலாம் நெய் தடவி வச்சுருக்கோம். நெய் கார்னர்லாம் ஃபுல்லாக தடவிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மிக்ஸ் இதோட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி லேசாக ஷேக் பண்ணிக்கிறோம். அதனால ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும் கேக்கில். ஏர் பபிள்ஸ்லாம் அது வருது, அதெல்லாம் போகிற வரையும் நல்லா ஷேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அது மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஃப்ளேம் லோலேயே வச்சுப்போம். சூடாயிருச்சு.
சூடாயிடுச்சு. இதை நம்ம உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஓவன் தேவையே கிடையாது. இந்த இப்போ மூடி வச்சிடலாம். 20 to 25 நிமிஷம் வரையும் இது இருக்கு. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். கேக் வெந்துட்டா நான் குத்தி பார்த்துடலாம். ஸ்பூன்ல ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? கேக் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் கேக் வீட்லேயே செஞ்சிட்டோம். நோ குக்கர், நோ ஓவன்.